இந்த சம்ல ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே இசட் வரைக்கும் இருக்கு. தென் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஹச்சிஎஃப் கிடையாது, ஹச்சி பக்கத்துல வந்து கமா போட்டிருக்காங்க. அப்ப ஹச்சிஎஃபோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஹச்சிஎஃபோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ ஹச்சிஎஃபோட வேல்யூ என்னன்னு எழுதணும்னா ஹச்சோட வேல்யூ இங்கே என்ன இருக்கு? 8. சியோட வேல்யூ 3. சியோட வேல்யூ 3. எஃபோட வேல்யூ என்னது? இங்கே 6. இந்த மாதிரி ஏபிசிடி போட்டு எழுதிக்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 2 டேபிளில் போட்டோம்னா 4 times 3 3. திருப்பி 3 டேபிள்னா இங்கே 4 1. அப்போ 6 4s are 24. அப்போ எல்சிஎமோட ஆன்சர் என்ன வருது? 24ன்னு வருது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இது எது வந்து எல்சிஎம்க்கு ஈக்குவல் இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் ஹச்சிஎஃப் வந்து எது ஈக்குவல் இல்லை. அப்போ ஆன்சரை வந்து நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணணும். இப்போ எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 24 அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ. நமக்கு எல்சிஎமும் என்னது? 24 தான். அப்போ எக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் இ பிளஸ் எஸ். இ பிளஸ் எஸ்ஸோட ஆன்சர் என்னது? இங்கிறது 5, அடுத்து எஸ்ங்கிறது 19. அப்போ 5 + 19 என்ன வரும் நமக்கு? இ பிளஸ் எஸ்னா 5 + 19ங்கிறது 24ன்னு வரும். அப்போ இதுவும் ட்ரூ தான். அடுத்து ஏசி பிளஸ் ஹச். ஏவோட வேல்யூ நமக்கு என்ன? 1, சியோட வேல்யூ 3, அப்போ 4, ஹச்சோட வேல்யூ 8. அப்போ 4 + 8 என்ன வருது? நமக்கு 12ன்னு வருது. அப்போ எல்சிஎம் 24 வருது. அப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ வந்து எல்சிஎம்க்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு நம்ம ஆன்சர். இதுதான் நம்ம எல்சிஎம்க்கு ஈக்குவல் இல்லாதனால இதுதான் ஆன்சர் நமக்கு.